தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் கோயமுத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயமுத்தூரில் இந்த வருஷம் டிஎன்இஏ 2025 எந்த ரேங்க் வரைக்கும் எந்தெந்த பிரான்ச்சில் சீட் கிடைக்கும் என்பதை பற்றி ஒரு அனாலிசிஸ் நடத்தி முடித்து அதனுடைய ரிசல்ட்ஸை நாங்கள் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். டிஎன்இஏ 2023 டிஎன்இஏ 2024 இதுக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் இந்த மூணையும் வச்சுக்கிட்டு கரண்ட் ட்ரெண்ட் என்னவா இருக்குது என்பதையும் கருத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் இந்த ரேங்க் அனாலிசிஸ் பண்ணி முடித்து ரிசல்ட்ஸை உங்களுக்காக டேபிளேஷனில் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் ஸ்கோர் பண்ண கட் ஆஃப் மார்க்கை விட நமக்கு கிடைச்சிருக்கிற ரேங்க் பொசிஷனை வச்சு தான் எந்த கல்லூரியில் எந்த பிரான்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்பதை நம்ம சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் சிஐடி கோயமுத்தூர் கேம்பஸ்க்கு டிஎன்இஏ 2023 க்ளோசிங் ரேங்க்ஸையும் டிஎன்இஏ 2024 க்ளோசிங் ரேங்க்ஸையும் கம்பேர் பண்ணி இந்த வருஷத்தோட ட்ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணி இந்த ட்ரெண்ட்ஸ் பேஸ் பண்ணி டிஎன்இஏ 2025 எந்தெந்த பிரான்ச்சுக்கு எந்தெந்த ரேங்க்ஸ் க்ளோசிங் ரேங்க்ஸாக அமையலாம் என்பதை பற்றி ஒரு ப்ரிடிக்ஷன் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இதன்படி ஓசி கேட்டகரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் 2023 டிஎன்இஏ படி 1343 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுவே லாஸ்ட் இயரில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாக 1419 க்ளோஸ் ஆகிருக்கு. இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷம் சிஎஸ்சி பிரான்ச் சிஐடி கேம்பஸில் 1348 க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதே போல் பிசி கேட்டகரியில் டிஎன்இஏ 2023 படி க்ளோசிங் ரேங்க் 1764 ஃபார் சிஎஸ்சி. டிஎன்இஏ 2024 கொஞ்சம் லேட்டாக 1800 க்ளோஸ் ஆகிருக்குங்க. இந்த வருஷம் டிஎன்இஏ 2025 we can expect up to 1710. அதே போல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 2023 டிஎன்இஏ படி ஓசி கேட்டகரியில் 1933 க்ளோஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் 2024 1958 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிற க்ளோசிங் கட் ஆஃப் 1895. அதே போல் பிசி கேட்டகரிக்கு கீழே 2023 டிஎன்இயில் இசிஇ பிரான்ச்சுக்கு 2575 க்ளோஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் இயரில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் முன்னாலேயே 2431 க்ளோஸ் ஆகிடுச்சு. இதன் அடிப்படையில் இந்த வருஷம் டிஎன்இஏ 2025 we can expect up to 2309 as closing rank for BC. இதே போல் ஆல் அதர் சர்க்கியூட் பிரான்ச்சஸ்க்கு 2023 மற்றும் 2024 டிஎன்இஏ க்ளோசிங் ரேங்க்ஸையும் அதன் அடிப்படையில் நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிட்டுருக்க 2025 க்ளோசிங் ரேங்கையும் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இதே சீக்வன்ஸில் சிஐடி கோயமுத்தூர் கேம்பஸ்க்காக எம்பிசி கேட்டகரியிலையும் எஸ்சி கேட்டகரியிலையும் க்ளோசிங் ரேங்க்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸ் என்னவா இருந்தது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் எம்பிசி கேட்டகரியில் டிஎன்ஏ 2023 க்ளோசிங் ரேங்க் 2565 இருந்தது. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் முன்னதாகவே 2270 முடிஞ்சிருக்கு. இதே ட்ரெண்டில் போகிற பட்சத்தில் இந்த வருஷம் டிஎன்இஏ 2025 சிஎஸ்சி க்ளோசிங் ரேங்க் 2157 இருக்கலான்னு ப்ரிடிக்ட் பண்ணுறோம். அதே போல் எஸ்சி கேட்டகரியில் சிஎஸ்சி பிரான்ச்சுக்கு 2023 டிஎன்இஏ படி 15344 க்ளோசிங் ரேங்க். லாஸ்ட் இயர் 2024 படி க்ளோசிங் ரேங்க் 5550. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷம் we will get 5225 அப்ராக்சிமேட்லி. இதே போல் இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு எம்பிசி கேட்டகரியில் 2023 3126 இருந்தது. லாஸ்ட் இயரில் மோர் ஆர் லெஸ் ரொம்ப க்ளோஸாக 3112 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குறது 2956, அதர்வைஸ் 3000க்கு க்ளோஸ் ஆகலான்னு எதிர்பார்க்குறோம். அதே போல் ஆல் சர்க்கியூட் பிரான்ச்சஸ்க்கு எம்பிசி கேட்டகரியிலையும் எஸ்சி கேட்டகரியிலையும் நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ண டிஎன்இஏ 2025 க்ளோசிங் ரேங்க் இங்கே சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் ரேங்க் எந்த ரேஞ்சில் இருக்கோ
அதன்படி நீங்கள் இதனுடைய ப்ரிடிக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீக்வன்ஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது அதர் தேன் சர்க்கியூட் பிரான்ச்சஸ், தட் இஸ் மெக்கானிக்கல் சிவில் உள்ளிட்ட கோர்சஸ் சிஐடி கோயம்புத்தூரில் ஓசி கேட்டகரியிலையும் பிசி கேட்டகரியிலையும் லாஸ்ட் 2 இயர்ஸ் க்ளோசிங் ரேங்க் என்னவா இருந்தது, இந்த வருஷம் டிஎன்இஏல 2025ல் என்னவா இருக்கும் என்பதை பற்றி ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் 2023 டிஎன்இஏ படி 12,588ல் முடிஞ்சிருக்கு. அதுவே 2024ல் பார்த்தீங்கன்னா சடனாக குறைஞ்சு 9,771லேயே க்ளோஸ் ஆயிருக்கு. இதன் அடிப்படையில் நாம் இந்த வருஷம் எதிர்பார்க்கறது க்ளோசிங் ரேங்க் ஃபார் டிஎன்இஏ 2025 கெமிக்கல் இன்ஜினியரிங 9,282. அதுவே பிசி கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது 2023 டிஎன்இஏல 18,085ல் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் கொஞ்சம் குறைஞ்சு, நல்லாவே குறைஞ்சு 15,760ல் முடிஞ்சிருக்கு. இதே ட்ரெண்டில் போச்சுன்னா இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 14,972. அதே போல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்டர் ஓசி கேட்டகரி 2023 டிஎன்இஏ படி க்ளோசிங் ரேங்க் வாஸ் 10,952. லாஸ்ட் இயர் மோர் ஆர் லெஸ் 10,167, ஒரு 700 டிஃபரன்ஸ் வருதுங்க. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 9,659. பிசி கேட்டகரியில் மெக்கானிக்கல் பிரான்ச் ஃபார் சிஐடி கோயம்புத்தூர் 2023 டிஎன்இஏ படி 18,116. லாஸ்ட் இயர் கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சு 15,650க்கு க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 14,868க்கு க்ளோஸ் ஆகலாம் என்று எதிர்பார்க்கலாம். சிவில் டிபார்ட்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது ஓசி கேட்டகரியில் 2023 டிஎன்இஏ படி 17,649. லாஸ்ட் இயரில் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்கு, தட் இஸ் 16,719. இந்த வருஷம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு 15,883. அதே போல் பிசி கேட்டகரியில் 2023ல் 28,758, 2024ல் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்கு, தட் இஸ் 25,457. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 24,184. இதே போல் அதர் நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ்க்கும் நம்ம க்ளோசிங் ரேங்க் எதிர்பார்க்கிற க்ளோசிங் ரேங்க் டிஎன்இஏ 2025க்கு இங்கே சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் ரேங்கோட ரேஞ்ச் கம்பேர் பண்ணி இதை ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எங்களுடைய கம்பேரிட்டிவ் அனாலிசிஸில் சிஐடி கோயம்புத்தூர் கேம்பஸ்க்காக எம்பிசி கேட்டகரியிலையும் எஸ்சி கேட்டகரியிலையும் நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ்க்கு எங்களுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதன்படி கெமிக்கல், மெக்கானிக்கல், கெமிக்கல் செல்ஃப் சப்போர்ட்டிங், மெக்கானிக்கல் செல்ஃப் சப்போர்ட்டிங், சிவில் டிபார்ட்மெண்ட், சிவில் செல்ஃப் சப்போர்ட்டிங் இதனுடைய டிஎன்இஏ 2023ஓட க்ளோசிங் ரேங்க்ஸ், டிஎன்இஏ 2024ஓட க்ளோசிங் ரேங்க்ஸ், இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிற டிஎன்இஏ 2025ஓட க்ளோசிங் ரேங்க்ஸ், இது எம்பிசிக்கும் எஸ்சிக்கும் கேட்டகரி வைஸ் நாங்கள் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை ரெஃபரன்ஸாக நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் ரேங்க்குக்கு கட் ஆஃபை விட்டுட்டு ரேங்கை கன்சிடர் பண்ணுங்கள். உங்கள் ரேங்க்குக்கு சிஐடி கோயம்புத்தூர் நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா எந்த ரேஞ்சில் நம்ம எதிர்பார்க்கலாம் என்பதை முன்னாலேயே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு கவுன்சிலிங்கை ப்ரொசீட் பண்ணலாம். தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப்